அவருடைய வேதனைகளோடு நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் இணைத்து இந்த திருச்சிலுவை பாதையிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுடைய இரக்கத்தை நாம் வேண்டுவோம். நமக்காய் பாடுபட்ட தெய்வம், நமக்காய் சிலுவையில் அறையப்பட்ட தெய்வம் இதோ நம் பாடுகளையும் நம் துன்பங்களையும் அவர் உற்று நோக்குகிறார். அவர் பட்ட அந்த வேதனைகள் வழியாக, அவர் பட்ட அந்த துன்பங்கள் வழியாக நமக்கு மீட்பு உண்டு என்பதை தன் இரத்தம் சிந்துதல் வழியாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதோ இந்த கல்வாரி பாதையில் நாமும் பயணிப்போம். நம்முடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? நாம் எதை தேடிக் கொண்டிருக்கின்றோம்? நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்திப்போம். இன்று நன்றி கெட்டவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், சுயநலத்தோடு வாழ்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு கூட இந்த மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் சந்தித்த அந்த மக்களை போன்று இன்றும் நாமும் இதுபோன்று பலதரப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நான் சந்தித்த இப்படிப்பட்ட மனிதர்கள் என் வாழ்க்கையில் மீண்டும் வரக்கூடாது, நான் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நான் நாசமாய் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், செருக்குடையவர்கள், பொறாமை உடையவர்கள், வீண் வம்புக்கு செல்கிறவர்கள், இப்படியாக பலதரப்பட்ட மக்களை நான் சந்திக்க கூடாது. ஆண்டவரே, இதோ நீர் இப்படிப்பட்ட மக்களால் தான் நீர் வதைக்கப்பட்டி, நீர் சிலுவையில் அறையப்பட்டி, உன்னை ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னவர்கள் இன்று ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள் சுயநலவாதிகள். இதோ இயேசுவே, நாங்கள் அப்படிப்பட்ட மக்களாக வாழாமல் இது உண்மையாக உமக்கு ஏற்ற மக்களாக நீர் கொடுத்த அந்த வாழ்வின் பிரகாரம், நீர் கொடுத்த அந்த இறை வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள, நீர் வாழ்ந்ததை போல நாங்களும் வாழ எங்களுக்கு துணை செய்யும். இதோ ஆண்டவரே, நாங்கள் இந்த திருச்சிலுவை பாதையை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த திருச்சிலுவை பாதை வழியாக நாங்களும் பயணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும்.
எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இன்று மனிதர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எங்கு மகிழ்ச்சி கிடைக்கும், எனக்கு எங்கு நிம்மதி கிடைக்கும் என்று மனிதர்கள் எதையோ எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு எதிர்பார்ப்பது கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. பள்ளி விடுமுறை என்றால் படிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி. பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு தேர்ச்சி பெற்றுவிட்டால் மகிழ்ச்சி. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தால் மகிழ்ச்சி. படித்தவுடன் வேலை கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. நினைத்தபடி திருமணம் நடந்தா மகிழ்ச்சி. பெண்ணுக்கு தாய்மை அடைஞ்சா மகிழ்ச்சி. பெற்ற பிள்ளைக்கு மேன்மை அடைஞ்சா மகிழ்ச்சி. கடன் கேட்ட இடத்துல பணம் கிடைச்சா மகிழ்ச்சி. கலைஞனுக்கு கை தட்டினால் மகிழ்ச்சி. நீ அழகா இருக்கேன்னு கணவன் சொன்னா மனைவிக்கு மகிழ்ச்சி. நல்ல மருமகள் கிடைச்சா மாமியாருக்கு மகிழ்ச்சி. இப்படி அடுக்கடுக்காக தினமும் நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி வந்தாலும் நாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? மனதை தொட்டு சொல்லுங்கள். நம்மில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக உள்ளோம்? யாராவது ஒருவர் கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கு என்ன காரணம்? புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 1 6 வரை இருக்கிற வசனங்களிலே கூறுகிறார், மேலும் இதை தெரிந்து கொள்ளுங்கள், இறுதி காலம் பொல்லாத காலமாயிருக்கும். அப்பொழுது மக்கள் தன்னலம் நாடுவோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், புறம் கூறுவோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பங்களை விரும்புவோர், இவர்கள் எல்லாம் தோன்றுவர். இவர்களோடு சேராதீர்கள். இப்படி தூய பவுலியார் சொல்லும் மனிதர்களாக நாமும் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? இயேசுவும் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இந்த சிலுவை பாதையில் சந்திக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட மனிதர்களை தினமும் சந்திக்கிறோம். சில நேரங்களில் அப்படித்தான் வாழ்கிறோம். இந்த சிலுவை பாதையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்து நாம் அப்படி இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்வோம். புனித பவுலடியார் சொல்லும் மனிதர்களை சந்திக்க சிலுவை பயணத்தை தொடர்வோமா? இழந்த மகிழ்ச்சியை தேடி செல்வோமா? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். நீயோ
முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் தன்னலம் நாடுவோர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுதல் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என தனக்காக வாழாமல் தான் அன்பு செய்த மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தியாக செம்மல் இயேசுவுக்கே தீர்ப்பா? பரவசமூட்டும் புதுமைகளை பெற்று மகிழ்ந்து இவனை சிலுவையில் அறையும் என தீர்ப்பிட்ட மக்கள் தன்னலவாதிகள். பதவி புகழுக்காக அபாண்டமாக அடுக்கடுக்காக பொய் குற்றங்கள் சுமத்தி தீர்ப்பிட்ட பரிசேயர் சதுசேயர்கள் தன்னலவாதிகள். பாருங்கள், இதோ மனிதன் என பதவி பறி போய்விடக் கூடாது என்பதற்காக தீர்ப்பிட்ட பிலாத்து தன்னலவாதி. இயேசுவை சுற்றி நின்று அவரை தீர்ப்பிட்ட அத்தனை பேரும் தன்னலவாதிகள். நாம் எப்படி? அன்னதானம் செய்வோர், பொன் தானம், பொருள் தானம், பூமி தானம், கண் தானம், நிதானம், சமாதானம், சந்நிதானம், இத்தனை தானங்கள் நம்மிடம் இருந்தும் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்ற தன்னலம். முன்கை நீண்டாதா முழங்கை நீளும். ஆனால் நாம் எச்சில் கையால் காக்கா கூட விரட்டாத தன்னலம். தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 கண்களும் போகணும் என்ற தன்னலம். தனக்கு ஆதாயம் இல்லை என்றால் கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீனாக சாக்கு போக்குகள் சொல்லி தட்டி கழித்து தப்பித்துக் கொள்ளும் தன்னலம். கண் எதிரே நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்காது நமக்கு ஏன் இந்த வம்பு என ஒதுங்கி போகும் தன்னலம். இப்படி சுயநலத்தோடு பிறரை தீர்ப்பிட்டு வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, சுயநலத்தோடு தீர்ப்பிட்டதற்கு மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம், சுயநலக்காரர்களோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறு கடவன. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருகவென்றே சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் நன்றியற்றோர். 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? திரும்பி வந்து கடவுளை மகிமைப்படுத்த இந்த அன்னையனை தவிர வேறு ஒருவரையும் காணோமே. அதிசயமாக இறந்தவர்கள் உயிர் பெற்றனரே, எங்கே அவர்கள்? அன்போடு தொட்டு குணமாக்கினாரே நோயாளிகளை, எங்கே அவர்கள்? அற்புதமாக பலுகிய அப்பங்களை வயிறார உண்டவர்கள், எங்கே அவர்கள்?
சுவையான அமுதான திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை பருகியவர்கள் எங்கே? குற்றமற்றவர் மீது சிலுவை சுமத்திய போது எங்கே போனார்கள் இந்த நன்றியற்றவர்கள்? இயேசுவை சுற்றி நின்ற அத்தனை பேரும் அவர் தோளில் சிலுவையை சுமத்த காரணமான நன்றியற்றவர்கள். நாம் எப்படி? நீங்க செஞ்ச உதவிக்கு உசுர கூட தருவேன்னு நன்றி மறவாதவர்கள் வாழும் நம் மத்தியில் கூட இருந்தே குழி பறிக்கும், வேலியே பயிரை மேயும் நன்றியற்றவர்கள் இருப்பது உண்மை. துன்பத்தில் தோள் கொடுத்து, இடர்களில் இருப்பிடம் தந்து, கஷ்டத்தில் கடன் தந்து, நஷ்டத்தில் நம்பிக்கை தந்து, லாபத்தில் பங்கு கொடுத்து, படிக்க பணம் தந்து, வேலைக்கு சிபாரிசு செய்து உதவியவர்கள் எல்லாம் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது போல கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்தும் நன்றி கெட்டத்தனம். நமக்கு உதவியவர்கள் கஷ்டத்தில் நம்மிடம் வரும்பொழுது காக்க வைப்பதும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நன்றி கெட்டத்தனம். இப்படி நன்றி கெட்ட நம்பிக்கை துரோகிகளாக நாம் வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, நன்றியற்றவர்களாக வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம், நன்றியற்றவர்களோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேடச் சொன்னே, முதல் முறை தரையில் முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் வீம்புடையோர், செருக்குடையோர்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அயலானுக்கு அன்பு, பகைவனுக்கு வெறுப்பு என பழைய ஏற்பாட்டின்படி வாழ்ந்த மக்களின் வீம்பும் செருக்கும், இவன் சாகத்தான் வேண்டும் என்ற மக்களின் வீம்பும் செருக்கும். எங்களையா விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்களுக்கு ஐயோ கேடு என்றாய். உன்னை என்ன செய்கிறோம் பார் என சதி செய்து இயேசுவை சாவுக்கு கையளித்த பரிசேயர் சதிசேயர்களின் வீம்பும் செருக்கும். இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள் என்ற ஆணவம் பிடித்த பிலாத்துவின் வீம்பும் செருக்கும் தான் இயேசுவை முதல் முறை கீழே தள்ளியது. சிலுவையின் பாரமும் உடல் சோர்வும் ஒருபுறம் இருந்தாலும் இயேசுவை சுற்றி நின்றவர்களின் வீம்பும் செருக்கும் தான் அவரை கீழே தள்ளியது. நாம் எப்படி? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது போல தான் சொல்வதுதான் சரி, தான் செய்வதுதான் சரி என்ற வீம்பும் செருக்கும், நான் இல்லாம யாரும் எதையும் செய்ய முடியாது என்ற தலைகணமும் செருக்கும், என்னையா முறைக்கிற, என்னை பகைச்சிக்கிட்டு எவனும் நிம்மதியா இருந்ததில்லை, உன்னை உண்டு இல்லைன்னு ஒரு கை பார்த்துடுறேன் என்ற வீம்பும் செருக்கும், என்னால் என்னை மாற்றிக்க முடியாது,
இஷ்டன்னா குடும்பம் நடத்து, இல்லாட்டி உங்க அப்பா வீட்டுக்கு போ என விட்டு கொடுக்காமல் வாழும் கணவன் மனைவியின் வீம்பும் செருக்கும், நினைத்ததை நடக்கும் வரை சாப்பிடாமல் பிடிவாதமாக இருந்து நினைத்ததை சாதிக்கும் வீம்பும் செருக்கும் தான் பலரை கீழே தள்ளி இருக்கிறதும் செருக்கும் தான். இப்படி நம் வீம்பாலும் செருக்காலும் பிறரை கீழே தள்ளினால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, வீம்போடு செருக்கோடும் வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். வீம்பு செருக்குள்ளவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். நான்காம் நிலை. இயேசு தன் தாய் மரியன்னையை சந்திக்கின்றார். திவ்யேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறிந்து சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் பெற்றோருக்கு அடங்காதவர்கள். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற தன் அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய என் அன்பு மகனுக்கா இந்த சிலுவை மரணம்? கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த என் மகன் தோள் மீது பாரமான சிலுவையா? உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றவையே என போற்றும் அளவுக்கு பெற்றோருக்கு நற்பெயர் பெற்று தந்த என் மகனுக்கா இந்த சிலுவை மரணம்? பெற்ற வயிறு பற்றி எரிய கண்ணீரோடு கதறி அழுது கொண்டு இயேசுவை சந்திக்கின்றாள் மரியாள். இருந்தாலும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற சென்று வா என போருக்கு வழி அனுப்பும் வீர தாயை போல கல்வாரிக்கு வழி அனுப்பி வைக்கிறாள் தாய் மரியாள். இன்று கூட ஒருபுறம் தாயில் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழும் பிள்ளைகளும் உண்டு. என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், சொக்க தங்கம், நாம் பெத்த ராசா எந்த வம்புக்கும் போக மாட்டான் என பெருமைப்பட்டு வாழும் பெற்றோர்களும் உண்டு. இன்னொரு புறம் என்னோட உசுரை வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கு சனிய, இதை பெற்றதுக்கு ஒரு உலக்கையை பெற்றிருந்தா பிரயோஜனமாக இருந்திருக்கும், இதுகளோட மாரடிக்கிறதுக்கு எங்கேயாவது விழுந்து சாகலாம் பிசாசுங்க என புலம்பும் பெற்றோர்களும் உண்டு. இப்படி பெற்றோர்களுக்கு அடங்காத பிள்ளைகள் இருந்தால் எப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும்? ஜெபம். இறைவா, பெற்றோருக்கு அடங்காமல் வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். பெற்றோருக்கு அடங்காதவர்களோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். என் சிலுவையை சுமக்க நான் உன்னை தேடினேன். சீமோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீ ஒளிந்து கொண்டாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் நன்மையை விரும்பாதவர்கள். எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ, உன் கையை நீட்டு, சிறுமியே உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, விரும்புகிறேன், குணமாகு என நல்ல செயல்களை செய்தவருக்கு நன்மையை விரும்பாதோர் தந்தது இந்த சிலுவை மரணம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என நல்ல போதனைகளை சொன்ன நல்லவருக்கு நன்மையை விரும்பாதோர் தந்தது இந்த சிலுவை மரணம். சிலுவை மரணம் தடைபட்டு விடக்கூடாது என சிமியோனை இயேசுவுக்கு உதவ கட்டாயப்படுத்தினர் நன்மையை விரும்பாத பரிசேயர், சதுசேயர். நாம் எப்படி? அரசன் முதல் ஆண்டி வரை தனக்கு நிகரானவன் தன்னை விட உயர்ந்து விட்டால், தனக்கு பிடிக்காதவன் நல்லது சொன்னால், நல்லது செய்தால் பொறாமை பொத்துக்கிட்டு வரும். பிச்சைக்காரன் கூட தன்னை விட வசதியான பிச்சைக்காரனை பார்த்து பொறாமைப்படுவதும் உண்டு. எதிர் வீட்டுக்காரன் எது வாங்கினாலும், என்ன நல்லது சொன்னாலும், என்ன நல்லது செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொறாமை. பாருடா அவன் நடையும் உடையும், நேற்று வரைக்கும் வெத்து பயலா இருந்தவன் இன்னைக்கு காரு, பங்களா, கையில் செல்போனு, கூடவே 4 ஆளு என விரும்பாதவர்களின் பொறாமை புலம்பல்கள் நன்மையை, நல்லது செய்பவர்களை, சொல்பவர்களை தட்டி கொடுக்காது. உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என எதிர்குரல் கொடுக்கும் பொறாமை. இப்படி நன்மையை விரும்பாத பொறாமையுடன் வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, நன்மையை விரும்பாது பொறாமையுடன் வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம், நன்மையை விரும்பாதவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தே, இகம் மகம் சரி பாதி ஏற்க மறுத்தான். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தே, மகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். மகம் சரி பாதி ஏற்க மறுத்தாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்?
ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் தூய்மையற்றோர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என போதித்த கடவுள் இயேசுவை மனிதனாக கூட மனித நேயத்தோடு நினைத்து பார்க்காத தூய்மையற்ற பாவிகள் எப்படி இயேசுவை கடவுளாக இனம் கண்டு கொள்ளப் போகிறார்கள்? அழகு முகத்தில், அருள் பொழியும் முகத்தில் இரத்தம் கொட்டுகிறது. பொலிவிழந்த முகத்தை துடைத்து துயர்போக்க தூய்மையானவர்கள் யாரும் இல்லையா? ஏன் இல்லை? இதோ ஓடி வருகிறாள் வெரோனிகாள். இயேசுவை கடவுளாக கண்டுகொண்டாலோ என்னவோ, ஆனால் மனிதனாக கண்டு மனித நேயத்தோடு அழகு முகத்தை துடைக்கிறாள். கடவுளின் முகத்தை பரிசாகவும் பெற்றாள். இயேசுவை கடவுளாக கண்டுகொள்ள முடியாத தூய்மையற்றவர்கள் தந்த பரிசு இந்த சிலுவை மரணம். நாம் எப்படி நீங்க கடவுள் மாதிரிங்க என பெயரெடுக்கும் அளவுக்கு அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பாசம், நேசம், கருணை, இரக்கம், சமாதானம், சகோதரத்துவம் போன்ற மனித நேயங்கள் செத்து போகாமல் உயிர் வாழ்வதற்கு வெரோனிகாவை போன்ற தூய்மையானவர்கள் இன்னும் வாழ்வது நிஜம். மறுபக்கம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என மனித நேயங்களை மறந்து பணம், பதவி, புகழ், பொன், பொருள், பெண் இவைகளுக்காக எந்த பாவத்தையும் செய்ய துணியும் தூய்மையற்றவர்கள் கடவுள் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவையாக இல்லாமல் கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகையை, சண்டை சச்சரவு, பொறாமை, சினம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, குடிவெறி போன்ற தீமைகளை கடைபிடித்து கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லாமல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து மிருகங்களாக வாழும் தூய்மையற்றவர்கள். இப்படி தூய்மையற்றவர்களாக வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, தூய்மையற்ற பாவ வாழ்வு வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். தூய்மையற்ற பாவிகளோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எழுந்து வா, திருந்தி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். எழுந்து வா, திருந்தி வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தாய். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் வன்முறையாளர்கள். உன் வாளை உரையில் போடு என வன்முறைக்கு சாவுமணி அடித்தவரை கல்வனை போல வாளோடும் தடியோடும் படையோடும் பந்தங்களோடும் பிடிக்க வந்த வன்முறை. அவருடைய ஆடையை களைந்து செந்நிற போர்வையை போர்த்தி முள்ளால் ஒரு முடியை பின்னி அவர் தலையில் வைத்து
வலக்கையில் ஒரு பிரம்பை கொடுத்து அவர் முன் முழந்தாளிட்டு, யூதரின் அரசே வாழி என்று எள்ளி நகையாடி அவர் மேல் துப்பி பிரம்பை எடுத்து தலையில் அடித்தனர். அப்பப்பா, எத்தனை கொடுமையான வன்முறை! சிலுவையின் தாங்க முடியாத பாரம், சிரசில் ஏற்பட்ட காவலர்களின் கசையடி காயங்கள், தலையில் முள்முடியின் அழுத்தம், கால்களில் ஏற்பட்ட சோர்வு, இது போன்ற பரிசேய சதிசேயர் காவலர்களின் வன்முறைதான் இயேசுவை 2ஆம் முறை கீழே விழ வைத்தது. இயேசுவை சுற்றி இருந்த அத்தனை பேரும் வன்முறையாளர்கள்தான். நாம் எப்படி ஆன்மாவை கொல்ல முடியாதவர்களாய் உடலை கொல்வோருக்கு அஞ்சாதீர்கள் என்பதை மறந்துவிடாமல், எத்தனை குருக்கள், கன்னியர்கள், கிறிஸ்துவர்கள் அடிபட்டு, அம்பெய்தப்பட்டு, அச்சுறுத்தப்பட்டு, குத்தப்பட்டு, சுடப்பட்டு, எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். எத்தனை தேவாலயங்கள் எரிக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டன. நாம் பதிலுக்கு வன்முறையிலா ஈடுபட்டோம்? ஆண்டவர் எதிரியை அழித்தொழுப்பார் என அகிம்சையோடு அறவழியில் அல்லவா போராடினோம்? ஆனால் இன்று அடிக்கு அடி, இரத்தத்திற்கு இரத்தம் என பழிவாங்க துடிக்கும் நாம் வன்முறையாளர்கள் தானே. என் பொருட்டு பிறர் உங்களை வசை கூறி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். வானகத்தில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும் என்பதை மறந்துவிட்டு, ஒரு கன்னத்தில் அறைந்ததும் மறுகணமே இரு கன்னத்திலும் அறைய துடிக்கும் நாம் வன்முறையாளர்கள் தானே. இப்படி பிறரை கீழே தள்ளி வன்முறையோடு பழி வாங்கி வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, வன்முறையோடு வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம், வன்முறையாளரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறு கடவன. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ வதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ வதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருசிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் கண்மூடித்தனமாக செயல்படுவோர். என்னை நீங்கள் தேடி வந்திருந்தால் போகவிடுங்கள் இவர்களை என்றதும் இயேசுவை தனியாக விட்டுவிட்டு ஓடிப்போன சீடர்கள். இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும் என்ற மக்கள். இவன் சாவுக்குரியவன் என்ற தலைமை குரு. தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என கன்னத்தில் அறைந்த காவலன். இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என மறுதலித்த பேதுரு. நான் எழுதியதுதான் என்ற பிலாத்து. இப்படி எது சரி எது தவறு என யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நடந்து கொண்ட அனைவருடைய செய்கைகளும் தான் இயேசுவுக்கு மரணத்தை தந்தது. தனக்காக திரளான மக்கள் மாரடித்து புலம்பும் பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், யோசிக்காமல்
கண்மூடித்தனமாக செயல்பட்டு எனக்கு சிலுவை மரணத்தை தந்த உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். நாம் எப்படி? உங்கள் பேச்சில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீயவனிடமிருந்தே வருகிறது. யோசிக்காமல் வாயில் வந்ததையெல்லாம் பேசி பிறர் மனதை புண்படுத்தும் கண்மூடித்தனம். எடுத்தோம் கவுத்தோம் என எதையும் யோசிக்காமல் செய்யும் கண்மூடித்தனம். கோபம் வந்ததும் கல்லையோ கம்பையோ கத்தியையோ கெடப்பாறையோ இப்படி கையில் கிடைத்ததை எடுத்து அடிக்கும் கண்மூடித்தனம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என தெரிந்தும் யோசிக்காமல் பிறர் உடலுக்கு தீங்கு நினைக்கும் கண்மூடித்தனம். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்தின மாதிரி என்ன செய்கிறோம் என ஒரு நிமிடம் யோசிக்காமல் அவசர புத்தியோடு செயல்படும் கண்மூடித்தனம். இப்படி எது சரி எது தவறு என யோசிக்காமல் கண்மூடித்தனமாக செயல்பட்டால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, கண்மூடித்தனமாக வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். கண்மூடித்தனமாக வாழ்பவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். உறவே உறவே மனிதம் என்றே உடைந்து உடைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதம் என்றே உடைந்து உடைந்து தள்ளிவிட்டாய். உடைந்து உடைந்து தள்ளிவிட்டாய். உனக்காக மரித்தீர், எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் ஒத்துப்போகாதவர்கள். ஓய்வு நாளில் குணமாக்குதல் முறையா? உங்கள் சீடர் வரிப்பணம் செலுத்துவதில்லையா? திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது? எந்த அதிகாரத்தினால் இப்படி போதிக்கிறீர்? திருச்சட்டத்தின் பெரிய கட்டளை எது? செசாருக்கு வரி செலுத்துவது முறையா? இப்படி கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்டு இயேசுவை கொல்ல சதி செய்த ஒத்துப்போகாத பரிசேயர் சதுசேயர்கள். கேட்டு கேட்டும் நீங்கள் உணர்வதில்லை, பார்த்தும் பார்த்தும் நீங்கள் காண்பதில்லை, இம்மக்களின் உள்ளம் மழுங்கிவிட்டது என தன் போதனைகளை கேட்காமல் தன்னோடு ஒத்துப்போகாத மக்கள். இப்படி ஒத்துப்போகாத அனைவருடைய செயல்கள்தான் இயேசுவை 3ஆம் முறை கீழே தள்ளியது. நாம் எப்படி? நாடுகளுக்குள் சண்டை போட்டு ஒத்துப்போகாத நிலை, தெருக்களுக்குள் சாதி மதம் இனம் கட்சிகள் பெயரால் சண்டை சச்சரவுகள், அடிதடி வெட்டு குத்துக்கள் போன்ற ஒத்துப்போகாத நிலை. செத்தாலும் உன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், அவன் வீட்டு படியேறினா காலை வெட்டிடுவேன், உன் வீட்டு படியேறி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என குடும்பங்களுக்குள் பல வருடமாக பகை கொண்டு ஒத்துப்போகாத நிலை.
நீ என் மூஞ்சில முழிக்காத, எக்கேடாவது கெட்டுப்போ என பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஒத்து போகாத நிலை. நீ அண்ணனா இருந்தா என்ன, தம்பியா இருந்தா என்ன, உன்னை அழிக்காம விடமாட்டேன் என இரத்த பாசத்திற்குள் ஒத்து போகாத நிலை. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாமல் வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, ஒத்து போகாமல் உம்மை கீழே தள்ளிய எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். ஒத்து போகாதவர்களோடு இனி சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். சுயநல ஆடையை நீ கொண்டா, என் பிறர் நல ஆடையை உரிக்கின்றார். பிறர் நல ஆடையை உரிக்கின்றாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்து சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் புரணி பேசுபவர்கள். இவன் தச்சன் மகன் அல்லரோ? இவருடைய சகோதரிகள் நம்மிடையே இல்லையா? பின் இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று இடரல் பட்ட இயேசுவின் சொந்த மக்கள் புரணி பேசுபவர்கள்தான். இவன் கலகக்காரன், போசன பிரியன், பேய் பிடித்தவன் என இடரல் பட்டு பேசுபவர்கள் புரணி பேசியவர்கள்தான். இரத்தக்கரை படிந்து உடலோடு ஒட்டி இருந்த இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். இரத்தத்தோடு சதையும் பீத்து கொண்டு வரும் இந்த கொடுமையான செயலுக்கு காரணம் இயேசுவை சுற்றி இருந்த புரணி பேசுபவர்கள்தான். நாம் எப்படி 2-3 பேர் சேர்ந்து விட்டால் இல்லாத ஒருவரை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசி இழிவுபடுத்தி பெயரை கெடுக்கும் நாமும் புரணி பேசுபவர்கள்தான். உனக்கு செய்தி தெரியுமா, அவ இருக்காளே, அவன் இருக்கானே என ஆரம்பித்து வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு பல மணி நேரம் அடுத்தவரை பற்றி பேசும் நாமும் புரணி பேசுபவர்கள்தான். பிறருடைய குறைகளை நேராக சொல்லி திருத்தாமல் கோழைகளாக 3வது மனிதரிடம் சொல்லி பிறர் பெயரை கெடுக்கும் நாம் புரணி பேசுபவர்கள்தான். நம்மை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தினமும் அடுத்தவரை பற்றியே பேசி ஆதங்கப்படும் நாம் புரணி பேசுபவர்கள்தான். இப்படி புரணி பேசி பிறர் ஆடைகளை உரியும் நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, புரணி பேசி வாழும் எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். புரணி பேசுபவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அன்பு அன்பு அன்பே என்றே
நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருசிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் பழித்து பேசுபவர்கள். ஆலயத்தை இடித்து 3 நாட்கள் கட்டுவோனே, உன்னையே காப்பாற்றிக்கொள். பிறரை காப்பாற்ற இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இவன் இஸ்ராயலின் அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும், இவனை நம்புவோம் என பழித்துரைத்த வழிப்போக்கர்கள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என பழித்துரைத்த கள்வன். அருள் வரங்களை அள்ளித்தந்து அனைவரையும் தொட்டு குணமாக்கிய கைகளில் நற்செய்தியை அறிவிக்க நன்மைகள் செய்ய நடையாக நடந்த கால்களில் ஆணிகளால் அறைந்து கூட இயேசுவுக்கு வலிக்கவில்லை. ஆனால் அவரை சுற்றி நின்றவர்கள் பழித்து பேசியதுதான் ஆணிகளால் அறைந்தது போல இருந்தது. நாம் இப்படி பிறர் மனம் புண்படும்படி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா என நம் குறைகளை சுட்டிக்காட்டி பழித்து பேசுவது, பிறருடைய இல்லாமை இயலாமையை சுட்டிக்காட்டி கேலியாக கிண்டலாக பழித்து பேசுவது, பிறருடைய உடல் நல குறையை பற்றி பழித்து பேசுவது, பிறரை காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டி பழித்து பேசுவது, பிறருக்கு பட்ட பெயர்கள் வைத்து மனம் புண்படும்படி பழித்து பேசுவது, பிறரை பிழைக்க தெரியாதவன், பிச்சைக்காரன், பைத்தியக்காரன் பழித்து பேசுவது, பயனற்றவன் என இப்படி பலரை பழித்து பேசி ஆணிகளால் அறைந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, பிறரை பழித்து பேசியதற்கு மன்னிக்கவும். இனி அப்படி பேச மாட்டோம். பழித்து பேசுபவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? என் உயிரையும் தந்தேனே உணர்வாயோ? இதற்கு மேல் என்ன நான் தருவேன்? என் உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உயிரையும் தந்தே உணர்வாயோ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருசிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் பண ஆசை பிடித்தவர்கள். நீ நிறைவு பெற விரும்பினால் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, வானகத்தில் உனக்கு செல்வம் கிடைக்கும்.
பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என பணம் மட்டுமே வாழ்வல்ல, விண்ணகம்தான் வாழ்வின் எல்லை என்று உணர வைத்த இயேசுவை எனக்கு என்ன தருவீர்கள், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன் என 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸின் பண ஆசைதான் இயேசு உயிர்விட காரணம். இயேசுவை சுற்றி இருந்தவர்களின் பண ஆசைதான் அவரின் உயிரை குடித்தது. நாம் எப்படி? பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், பணம் பத்தும் செய்யும். பண ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் வேர் என்பதை உணர்ந்தும் பண ஆசையோடு நம்மில் பலர் வாழ்கிறோம். படிப்பை விற்பதும், பெற்ற குழந்தையை விற்பதும், கட்டிய மனைவியை விற்பதும், கொலைகள் செய்வதும், கொள்ளை அடிப்பதும், அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதும் பண ஆசையால்தான். குறுக்கு வழியில் வாழ நினைப்பது, லஞ்சம் வாங்க நினைப்பது, அடியாட்களாக வாழ்வது, பிறர் பெயரை கெடுப்பது, பிறரை காட்டி கொடுப்பது, பொய் சாட்சி சொல்லுவது, பொய் கணக்கு எழுதுவது, எதையும் செய்ய துணிவது பண ஆசையால்தான். இப்படி பண ஆசையோடு வாழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் குருதி வழிகின்றதே. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் குருதி வழிகின்றதே. வாழ்வு தந்திடவோ வாழ்வை இழந்தனையோ, வாழ்வு தந்திடவோ வாழ்வு இழந்தனையோ. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் குருதி வழிகின்றதே. கரத்தில் காயம், பாதத்தில் காயம், மார்பில் காயம், முதுகில் காயம், கரத்தினாலே எத்தனை நன்மை நீயும் செய்து வந்தீர். பாதத்தினாலே நடந்து நடந்து வாழ்வை நீ கொடுத்தீர். இயேசுவே உன் அன்பு பெரிது, இயேசுவே உன் பாசம் பெரிது. இயேசுவே உன் அன்பு பெரிது, இயேசுவே உன் பாசம் பெரிது. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் குருதி வழிகின்றதே. உடலை கொடுத்தீர், உயிரை கொடுத்தீர், உணவாய் கொடுத்தீர், ரசமாய் கொடுத்தீர். உடலை உண்டு எந்தன் வாழ்வில் எத்தனை சுக
துன்பங்கள் நான் கண்டேன். இரத்தத்தை பருகி இழந்த வாழ்வை எத்தனை முறை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே என்னை பாதுகாத்தீர், இயேசுவே என்னை வாழ வைத்தீர். இயேசுவே என்னை பாதுகாத்தீர், இயேசுவே என்னை வாழ வைத்தீர். சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் கொழுதி வழிகின்றதே. வாழ்வு தந்திடவோ வாழ்வு இழந்தனையோ, வாழ்வு தந்திடவோ வாழ்வு இழந்தனையோ. சிலுவை மரத்தினிலே இயேசு துடிக்கின்றார், சிதைந்த அவர் உடலில் குருதி வழிகின்றதே. ஜெபம். இறைவா, பண ஆசை பிடித்தவர்களாக வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். பணவெறி பிடித்தவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை கதறுகிறாளின் தாயை பார், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 13ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியன்னின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்யேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் அன்புணர்வு அற்றோர். நானே உலகின் ஒளி என ஒளியாக, நானே நல்ல ஆயன் என ஆயனாக, நானே திராட்சை கொடி என தந்தையாக, நானே வழியும் உண்மையும் உயிரும் என வழிகாட்டியாக, உங்களை நண்பர்கள் என்பேன் என நண்பனாக இருந்து எல்லோரையும் அன்பு செய்த இயேசுவின் உடல் தாயின் மடியில். கட்டி கரும்பே கண்ணா, கண்ணம் சிவந்த மண்ணா, கண்ணே கற்கண்டே தேனே என சீராட்டி பாலூட்டி தாலாட்டி வளர்த்த அன்னையின் மடியில் அன்பு மகன் இயேசுவின் உயிரற்ற உடல். தாயின் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவியது. இயேசுவை சுற்றி நின்ற அன்பற்றவர்கள் மரியாளுக்கு தந்த அன்பு பரிசு இயேசுவின் உயிரற்ற உடல். நாம் எப்படி? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு அன்பு வைத்து அவர்களுடைய தேவைகள், கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை கேட்கும் அன்பு நண்பர்களாக வாழ்கிறார்கள்? எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுடைய தியாகங்கள், கஷ்டங்களை நினைத்து பார்த்து அவர்கள் மனம் கோணாமல் நடந்தும்
வயதான காலத்தில் அன்பு செய்தும் வாழ்கிறார்கள். எத்தனை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழ்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டு அன்பற்றவர்களாக வாழ்கிறார்கள். இப்படி அன்புணர்வு இல்லாதவர்களாக வாழ்ந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, அன்புணர்வு இல்லாதவர்களாக வாழ்ந்த எங்களை மன்னியும். இனி அன்பில்லாதவர்களாக வாழ மாட்டோம். அன்புணர்வு இல்லாதவர்களோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை நீ உயிர்க்காதே. நான் புதைந்தேன் என நீ வருந்தாதே, நான் புதையும் வரை நீ உயிர்க்காதே. நான் புதையும் வரை நீ உயிர்க்காதே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சந்திக்க போகும் மனிதர்கள் கடவுளை நாடுவதை விட சிற்றின்பத்தை அதிகம் நாடுவோர்கள். எவனும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவனை வெறுத்து மற்றவனுக்கு அன்பு செய்வான், ஒருவனை சார்ந்து கொண்டு மற்றவனை புறக்கணிப்பான். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஆம், இயேசுவை சுற்றி இருந்தவர்கள் செல்வத்தை சிற்றின்பத்தை சார்ந்து கடவுளை வெறுத்து புறக்கணித்து இதோ அடக்கம் செய்துவிட்டனர். ஒளியின் கனிகளான உண்மையை, நீதியை, நன்மையை வேண்டாம் என அடக்கம் செய்துவிட்டனர். இதோ கடவுளை, ஒளியை அடக்கம் செய்தால் எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது. நாம் எப்படி? கடவுள் இல்லாததால் எங்கும் இருள் சூழ்ந்துள்ளது. பணம், செல்வம் சேர்ப்பதில் ஆர்வமாக இருந்து உலக சிற்றின்ப ஆசைகளில் அதிக ஈடுபாடு கொண்டு கடவுளை மறந்துவிட்டு ஞாயிறு திருப்பலிக்கு கூட வராமல், உறவினர்கள் வந்தால் கோவிலுக்கு வரலாம், குடும்ப ஜெபம், ஜெபமாலை சொல்லாமல் எதற்கெடுத்தாலும் சாக்கு போக்குகள் சொல்லி வாழும் நாமும் இருளில் வாழ்பவர்கள்தான். வருடம் ஒரு முறை திருவிழா, கிறிஸ்மஸ், ஜனவரி, பொங்கல், திருமணம் போன்றவைகளுக்கு மட்டும் கோவிலுக்கு வரும் நாம் இருளில் வாழ்பவர்கள்தான். இப்படி கடவுளுக்கு முதலிடம் தராமல் உலக செல்வத்துக்கு முதலிடம் தந்து வாழ்ந்தால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும்? ஜெபம். இறைவா, கடவுளை மறந்து செல்வத்திற்கு முதலிடம் தந்த எங்களை மன்னியும். இனி அப்படி வாழ மாட்டோம். அப்படி வாழ்பவரோடு சேர மாட்டோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருத்தந்தையினுடைய கருத்துகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம்.
விண்ணுளிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நேரம் சரியாக 2:40 ஆகிறது. ஆகவே ஒரு 15 நிமிடங்கள் சற்று ஓய்விடுங்கள். சரியாக 3 மணி அளவில் திருச்சிலுவை ஆராதனை வழிபாடுகள் தொடங்கும். தண்ணி குடிக்கிறவங்க இல்லை உங்களுடைய தேவைகளுக்கு சென்று வருகிறவர்கள் விரைவாக அதை செய்து முடியுங்கள். சரியாக 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை பாடுகளின் வெள்ளியினுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகும்.